ஹலோ வணக்கம் மக்களே! வெல்கம் டூ அனி வைப்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்ஸ் ட்ரெயின்லாம் போம்போது பார்த்துருக்கீங்களா? சிக்கு புக்குன்னு அது பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கும். அந்த மாரி ஒரு பெரிய அனிமி லிஸ்ட் தமிழ்ல டப் ஆகுற லிஸ்ட்ட விட்டுருக்காங்கங்க. அதுலருந்து ஒரு 8 அனிமி. அதோட ஜர்னல். அத நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். ஸோ ஸ்ட்ரெய்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்க அனிமி, "ஐ வில் பிகம் எ வில்லனஸ் ஹூ கோஸ் டவுன் இன் ஹிஸ்டரி." இந்த அனிமிய பத்தி சொல்லணும்னா, நம்மலாம் இந்த PUBG, Free Fire, GTA அந்த மாரி கேம்லாம் விளையாடிருப்போம்ல. அதே மாரி டேட்டிங்க்ன்னு ஒரு கேம் இருக்கு இந்த ஸ்டோரி லைன் படி. அந்த கேம்ல நம்ம ஹீரோயின் ஸ்பான் ஆகும்போது ஒரு வில்லனா எல்லாரும் எடுக்க இப்போ நம்ம கேம்குள்ள போனா சூஸ் பண்ண ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணுவோம்ல. அந்த மாரி கேரக்டர்ல எல்லாரும் எடுக்க யோசிக்கிற ஒரு வில்லன் கேரக்டரா எடுத்து, அவங்க பெரிய வில்லனா மாகுறாங்களா இல்லையா? அப்படிங்கிறத ஒரு மெயின் பிளாட்டா வச்சு போறது தான் இந்த ஸ்டோரி. லிஸ்ட்ல செகண்டா இருக்க அனிமி தான் டீமன் லார்ட் ரீட்ரை. இந்த அனிமியோட பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வொர்க்கிங் மேன் அவரு ஒரு கேமிங் டெவலப்மெண்ட் கம்பெனில ஒர்க் பண்றாரு. அவர் வந்து ஒரு கேம எப்பயுமே விளையாடுவாரு. ஒரு நாள் அந்த கேம்க்குள்ள அவர் லாகின் ஆகும்போது, அந்த கேம்க்குள்ள அவரே உள்ள போயிடுறாரு. அவரு உள்ள போனதுக்கு அப்புறமா, அந்த கேம்க்குள்ள அவருக்கு நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த அனிமி கவர் பண்ணும். நம்ம லிஸ்ட்ல 3வதா இருக்க அனிமி தான் குட் பாய் டிராகன் லைஃப். ரொம்பவே பவர்ஃபுல்லான டிராகனா இருந்து இறந்த நம்ம ஹீரோ, மறுபடியும் பிறவி எடுக்கும்போது ஒரு மனுஷனா பொறக்குறாரு. ஆனா இந்த வாட்டி மனுஷனா பொறக்கும்போதும் அவருக்கு அந்த டிராகன் சக்தி இருக்கு. இத வச்சு இது அவர் லைஃப்ல பாசிட்டிவ கொண்டு வருதா, இல்ல நெகட்டிவ கொண்டு வருதாங்கிறத பேஸ் பண்ணி கொண்டு போறது தான் இந்த ஸ்டோரி. 4வது அனிமி 365 டேஸ் டூ த வெட்டிங். இந்த அனிமியோட ஹீரோவும், ஹீரோயினும் ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து வேற வேற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க. ஏன்னா 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலங்கிறதுனால. இதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிய ஏமாத்துறதுக்காக ஃபேக்கா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஏன்னா 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா, 2 பேரையுமே வேற வேற லொகேஷனுக்கு மாத்த மாட்டாங்க. ஸோ இதனால அவங்களுக்கு நடக்க போற ப்ளஸ்ஸையும், மைனஸையும் சொல்லப் போறது தான் இந்த கதை. லிஸ்ட்ல 5வது இருக்க அனிமி ட்ரில்லியன் கேம். இந்த அனிமியோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஃப்ரெண்ட்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களோட கோல் என்னன்னா 1 ட்ரில்லியன் ஏர்ன் பண்றது தான். அத அவங்க பண்ணாங்களா இல்லையாங்கிறத சொல்றது தான் இந்த அனிமி. லிஸ்ட்ல 6வது இருக்க அனிமி யூ ஆர் மிஸ் சர்வெண்ட். ஒரு ஃபார்மர் அசாசினேட்டர் அவங்க தான் நம்ம ஹீரோயின். அவங்க நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு காரணத்தினால மெய்டா ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்க மெய்டா டிராவல் பண்ற இந்த டைம்ல அவங்க லைஃப் மாறிச்சா இல்லையாங்கிறத காட்டுறது தான் இந்த அனிமி. லிஸ்ட்ல 7வதா இருக்க அனிமி நீனா த ஸ்டாரி பிரைட். இந்த அனிமியோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு திருடி. அதாவது அவங்க திருடி ஆனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவளோட சொந்த அண்ணனே அவங்கள ஸ்லேவரிக்காக வித்திருப்பாங்க. அவங்களோட லைஃப் எப்படி எப்படியோ முட்டி மோதி ஒரு பெரிய சேஞ்ச் ஆகுது. அது என்னதுன்னா, ஒரு பிரின்சஸ் இறந்துட்டாங்க. அந்த பிளேஸ்ல இவங்கள பிளேஸ் பண்ண போறாங்க. ஸோ, இதனால அவங்க லைஃப் எப்படிலாம் சேஞ்ச் ஆகுதுங்கிறத காட்டுறது தான் இந்த அனிமி. எனக்குமே சரியா தெரியல இந்த அனிமி கதை. ஓகே காய்ஸ், லிஸ்ட்டோட லாஸ்ட் பேஜுக்கு வந்தாச்சு. இந்த அனிமியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷாங்க்ரிலா ஃப்ரன்டியர் சீசன் 2. இந்த அனிமிய பத்தி நான் தான் சொல்லணும்னு இல்ல. உங்களுக்கே நல்லா தெரியும். அதோடைய சீசன் 2 தமிழ் டப் ஆகிட்டு இருக்கு. ஸோ, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்கள வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் டாடா, பை பை, சி யூ.